போடுகிறவன், இல்லாமலாக்கி விடுகிறவன், அழித்து போடுகிறவன். அவர்கள் மிருக ஜீவன்களையும் கூடாரங்களையும் எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கெடுத்து போடுகிறார்கள், அழித்து போடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல் திரளாயிருப்பவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரர்கள் இதை பேசக்கூடாது இல்லையா? சத்துரு எவ்வளவாய் பெருகி இருக்கிறான், அவன் என்னிலும் பலவானாயிருக்கிறான் என்று நீ பேச துவங்கினாலே அற்புதங்கள் எல்லாம் தடைபட்டு போய்விடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சத்துருவை மிகைப்படுத்தி பேசாதே. ஹல்லேலூயா. நானா எல்லார் பார்வைக்கு முன்பாக நான் ஒரு சின்ன பையன், நானா எனக்கு அதுக்கேற்ற வசதி எல்லாம் கிடையாது. ஆனா எதிராளி இருக்கிறானே, பலத்தவன், பெரியவன், மகா பெரியவன். இதத்தான் சத்துருவை பத்தி பெருசா நம்ம வாழ்க்கையில பலமுறை பேசி 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 அற்புதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய ஜனம், நீ தேவனுடைய சந்ததி எனப்படுவாய். நீ கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ற உணர்வு உன் இருதயத்தை விட்டு நீங்காதிருப்பதாக. உனக்கு முன் சத்துருவும் இல்லாமலாகி போவான். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். என்னதான் பணபலம் இருந்தாலும் சரி, என்னதான் சக்தி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக கர்த்தர் உன்னை தமது வல்லமையினாலும் தமது கிருபையினாலும் தமது வசனத்தினாலும் ஆண்டவர் நிரப்பி வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாளும் சத்துருவை மிகையாய் பேசாதே. சத்துருவா படிச்சவன், சத்துருவா பணக்காரன், சத்துருவா பெரியவன், சத்துருவா பெரிய கோலியாத். ஆமென். இப்படியே சொல்லிட்டே இருந்தா அற்புதம் எங்க நடக்கும்? சரீரத்தில் ஒரு வியாதி வந்துச்சு, ஆண்டவரே வியாதியை சுகமாக்கி என்னை உம் சாட்சியாய் நிறுத்தி என்னை உம் பிள்ளையாய் மாற்றி என்னை நட்சத்திரமா ஜொலிக்க செய்யுங்கப்பான்னு சொல்றதை விட்டுட்டு வியாதியை பத்தியே 24 மணி நேரத்தில் 23.5 மணி நேரமும் வியாதியை பத்தியே தான் பேச்சு. யாரும் வர வேண்டாம். ஐயையோ ஒரே வயிற்று வலி, ஐயையோ ஒரே நெஞ்சு வலி, ஐயையோ ஒரே காது வலி, ஐயையோ ஒரே முதுகு வலி, ஐயையோ ஒரே கால் வலி, கை வலி. டாக்டர்கிட்ட போனா ஸ்கேன் பண்ணனா டாக்டர் சொன்னாரா இப்படி கால் அப்படி இருக்குன்னாரா, இப்படி இருக்குன்னாரா, இங்க குழம்பி இருக்குன்னாரா, டிஸ்க்னாரா, என்னென்னமோன்ட்டாரா. 24 மணி நேரம் வியாதியை சொல்லித்தான் பேச்சு. ஜெபிக்க உட்கார்ந்து இருந்தாலும் ஆண்டவரே அற்புதங்களை செய்ய ஆசீர்வதிங்க சொல்றதுக்கு இல்ல. ஸ்தோத்திரம் எல்லாம் வாயில வராது. அப்போ அப்பா இப்படி ஒரு வியாதியை கொடுத்துட்டே அப்பா, உங்க கண்ணே இல்லையா அப்பா இப்படின்ட்டா என்ன செய்ய? நீ சத்துருவை மிகைப்படுத்தலாமா? சத்துரு உனக்கு முன்னே ஒன்றுமில்லாதிருக்கிறான் என்று நீ விசுவாசி. யாரா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், எவ்வளவு சக்திமானா இருந்துட்டு போட்டும், எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, நான் தாவீதையா, கர்த்தர் என் கூடயே இருக்கா, நான் கலங்கவே மாட்டேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு என் கையில ஈட்டியும் இல்லை, பட்டயமும் இல்லை, எனக்கு பலமும் இல்லை, பணமும் இல்லை, பொருளும் இல்லை, கேடயமும் இல்லை, கவசமும் இல்லை. ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் இருதயத்தில் அறிக்கை செய்ய முடியுமானால் நீ அற்புதங்களை காண்பாய், நிச்சயம் காண்பாய். அடப்பையில் இருக்கிற கல்லு போதுமானது, இயேசுன்ற சொல்லு போதுமானது. அது சத்துருவை அழிச்சிரும், அது பொல்லாதவனை இல்லாமல் ஆக்கிறோம்.
பகைஜனையும் பழிக்காரனையும் அடக்கி போடும். உன் வியாதியை சுகமாக்கும். உனக்கு அற்புதங்களை கொண்டு வரும். இன்னும் சில வினாடியிலே கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்லுகிறார், நீ பெலிஸ்தியனை மேற்கொள்ளுவாய். அவன் பட்டயத்தாலேயே நீ அவனை ஜெயிப்ப. அவன் பட்டயத்தாலேயே இன்னும் சில நாளில் நம்ம ஜெயிக்க போறோம், ஜெயிப்போங்க. அவன் போடுற கேஸ்லயே நம்ம ஜெயிப்போம்.